அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சோதுகவும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது. மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் மிக சாதகமான சூழலை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் போன்றவற்றை விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தால் கூட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கிடைப்பதால் உறுதியாகவே தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள், வேதனைகள், அவமானங்கள், வெளியில் சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் என பலவற்றை சந்தித்து வரக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து சிறப்பான மாறுதல் கிடைப்பதோடு உறுதியாகவே நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. குறிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் மிகவும் சாதகமாக சுகஸ்தானத்தில் வளமிருக்கிறாருங்க. நினைப்பதை விட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சாதகமாக கைகூடுவதோடு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளும் சிரமங்களும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகக்கூடிய வகையில் சுகஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றி கொடுக்கிறார். எனவே பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்க இருக்கிறது. பல வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் நிச்சயமாக விலகும். எதிர்பார்ப்பதை விட சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்திலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்கிறது என்பதை மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது தடைதாமதம், சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் தவிடுபடி ஆக்கி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுக்க போகிறார். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கும். எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் இனிமையாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக நீங்கி அனைத்திலும் வெற்றி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் உறுதியாகவே கிடைக்கும். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகளை சந்தித்தாலும் அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக இந்த வேளையில் உண்டு. அதே வேளையில் சனி பகவான் ஜென்ம சனியாக பலமருகிறாருங்க. உறுதியாகவே அது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே அதிக கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் ஏழரை சனியில் சிறப்பான பலன்களை கொடுக்கிறார் என்பதில் சற்று சந்தேகம்தான். இருந்தாலும் கூட ஏழரை சனியில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய சூழலில் பெரும்பாலான சிக்கல்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வர ஆரம்பிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. நன்மை தீமை கலந்து இருந்தாலும் அனைத்து நிகழ்வுகளும் உங்களது கட்டுக்குள் இருக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் நினைப்பதை விட பல நல்ல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் அடுத்தடுத்து விரைவாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. சுப நிகழ்வுகள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. உடல் நலத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏனென்றால் செவ்வாய் மட்டும் ஜென்மத்தில் இல்லை. அவருடன் இணைந்து ராசிக்கு சகாயமான மங்களக்காரகரான செவ்வாயும் ஜென்மத்தில் இருக்கிறார். சனியுடன் இணைந்து சனி மட்டும் இல்லாமல் செவ்வாயும் இருப்பது கூடுதல் கவனம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். நிதானத்துடனும் பொறுமையுடனும் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. திடீரென மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் இருப்பதால் கூடுதல் கவனத்துடன் இருங்க. ஆடம்பர விரய செலவுகளை தவிர்க்கக்கூடிய முயற்சியில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிக்கல்களை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு விரயத்தில் இருக்கிறார். மோட்சக்காரகரான கேது யோகத்தில் இருக்கிறாருங்க. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு. உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு என சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எதை செய்தாலும் அதை நன்கு யோசித்து அலசி ஆராய்ந்து சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக தனி சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் அற்புதமான வேளையாக
இந்த தருணம் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறாருங்க. தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2லிருந்து தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் மிக வலுவாக இந்த வேளை ஆட்சி பலம் பெற்று வருகிறார். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எடுத்தோம் கவிர்த்தோம் என்று பல பணிகளை செய்த சூழ்நிலையில் அவற்றில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்ப்பதோடு சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரன் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ராசியின் உச்ச அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பண வரவிற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அடுத்த நொடியே அவை செலவாகி போனாலும் பண வரவு உயர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கை நிலவி சென்றுவிட்டது என்று நினைத்த வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக கிடைக்க போகிறது. உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உங்களை தேடி வரும். சிந்தனையில் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பதோடு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக சுக்கிரனின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது உஷ்ணகிரகமான சூரியன் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து ராசியின் நீட்ச அதிபதியான புதன் நீட்ச நிவர்த்தி பெற்று இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே வலம் வருவதால் புதன் மற்றும் சூரியனின் அமைப்பு புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் நெருக்கடிகளையும் முழுமையாக களைந்து சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே பல தடுமாற்றங்களை இந்த தருணத்தில் விளக்குவதோடு சிறப்பான முன்னேற்ற வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சங்கடங்களையும் சிக்கல்களையும் சந்தித்து வந்த சூழலில் அதில் நல்ல ஒரு மாறுதல் 7.5 சனி காலகட்டத்தில் நிச்சயமாக புதன் நீட்ச நிவர்த்தி பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கும் தடை இப்போது விலகி எடுத்த காரியங்களில் வெற்றியும் முன்னேற்ற வாய்ப்பும் கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணம் அரிய சந்தர்ப்பமாக இருப்பதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சந்திரனை பொறுத்தவரைக்கும் 4, 5, 6 என பல இடங்களில் வலம் வருவதால் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான அமைப்பாக இந்த தருணம் அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொண்டால் சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே கிடைக்கும். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் இருந்த நெருக்கடிகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.